சார் மார்க்கெட் என்ன சார் பலன்னு சரிஞ்சிட்டே இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது, இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துடலாமா இல்லையா, ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்வாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வந்துடுச்சு சார். பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் வந்து அதனுடைய விலை வந்துச்சு. இது மாதிரி ஒரு பேனிக்கில் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேனிக் தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து மூலதனமாக பயன்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவங்க வாங்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க, நீங்கள் கொடுக்கணுன்னா அது யார் வாங்குறது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணி பாருங்கள். எப்போ ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனி விலை கம்மியாக கிடைக்குதோ தாராளமாக இதை ஃப்ரெஷ் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு பேனிக்கும், ஒரு வேளை நீங்கள் வந்து ஹோல்டிங்கில் இருந்தீங்க, அதை விற்றுட்டு வரலான்னு மட்டும் தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு அப்டர்னில் தான் போயிட்டு இருக்குதுன்னு மறந்துடாதீங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துடுறேன். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக்ஸ் வந்து 10 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா அது பின்னாடி ஓடாதீங்க. ஏன்னா என்ன காரணத்தினால வந்து அந்த 10 ரூபாய்க்கு கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுங்கள். இது கம்மியாக கிடைக்குதுன்னு அர்த்தம் கிடையாது, இது கீழே விழுந்துச்சு, இன்னும் பல வருடங்கள் மேலே போகிறதுக்குது. ஆனால் அதே ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 700 ரூபாய் கிடைக்குது, ஒரு 800 ரூபாய் கிடைக்குது, ஒரு 650 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஸ்டாக்ஸ் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய ஆலோசகரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம்.